முதல்ல இவனுங்க யாருன்னு விசாரிங்க. ஏய், யாரா நீங்க? இந்த வீட்டுக்கு எதுக்கிட்ட வந்தீங்க? திருட வந்தீங்களா? சொல்லுங்கடா. கௌதம், இது சரி வராது. நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நாங்க உண்மையில சொல்லிடுறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நாங்க திருடலாம் வரல. வெளியிலான ஒரு பொண்ணு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரான்ற பொண்ணை அடிச்சு தூக்கிட்டு வர சொன்னாங்க மேடம். நாங்க சொல்லும் போது விட்டா போதுன்னு சொன்னாங்க மேடம். ஏய், என்னடா பொய்யா சொல்ற? நான் பொய்யெல்லாம் சொல்ல சார். நிஜமா அவங்க தான் சார் அனுப்புனாங்க. வேலையெல்லாம் முடிச்சு பணம் வாங்கிக்க சொன்னாங்க சார். ஏய் மாமா, அவன் சொல்றத நம்பாதீங்க. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, நீங்க தான் வெண்ணிலாவா? என்ன மேடம், சாராவாடிக்கு ஐடியாவை கொடுத்துட்டு எங்களை போட்டு அடிக்கிறீங்க? நீங்க நல்லவன்னு காட்டிக்க, நாங்க தான் கிடைச்சுமா? என்ன வருண், என்ன ப்ரூவ் பண்ண வர சொல்லிட்டு எங்க நான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவானோன்னு பயந்து என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா? இல்லங்க, சத்தியமா இதை நான் பண்ணல. என்ன நம்புங்க. சீ, உன்னை ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். இவ்ளோ கேவலமானவன் காட்டிட்டேல்ல. சாரா மேல உனக்கு கோபம் இருந்தா நீ அவளை இங்க வர சொல்லியிருக்கவே கூடாது. அதை விட்டுட்டு சவால் வர்ற மாதிரி விட்டுட்டு இவளை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க. நீ எல்லாம் என்ன பொண்ணுடி? என் வருணை என்கிட்ட இருந்து பிரிச்சது நீ. என்னமோ நான் தான் உனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. வருண், என்ன தீர்த்து கட்டவும் இவ தயங்க மாட்டா. பாத்தீங்களாமா, நீங்க எனக்கு கொண்டு வந்த பொண்ணோட லட்சணம். இவ தான் என்ன வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வச்சுக்க போறாளா? இல்ல வருண், யாரு என்ன சொன்னாலும் சரி, இதை ஏன் மருமக பண்ணிருக்க மாட்டா. அவன் தான் சொல்றானேமா, வெண்ணிலா தான் ஃபோன் பண்ணாங்கன்னு. இன்னுமா நம்ப மாட்டீங்க? எங்க உன் போனை கொடு. சாரா, இந்த வெண்ணிலா போனை கேட்டால சீக்கிரம் பேசிட்டு கூட. இந்த போனை வச்சு வெண்ணிலாவை என்ன பண்றன்னு பாரு. உனக்கு இது தேவையா? நீ சரின்னு சொல்லு. நான் இப்பவே அவளை இங்கிருந்து அனுப்பிடுறேன். எனக்கு என்னமோ இது உறுத்தலா இருக்குமா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு புரியுது அத்தை. ஆனா வருண் சாராவை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் 3 நாள்ல கண்டிப்பா முழுசா புரிஞ்சுப்பாரு. எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ். தாலி பெருக்குக்கு நல்ல நேரம் குறிக்க ஐயரை வர சொல்லிருந்தனே, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா. அக்கா, தாலி பெருக்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க. சரி அண்ணாமலை. சாராவை இன்னும் வீட்ல வச்சுக்கிட்டே ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாராவை அனுப்ப ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ? அப்புறம் நம்ம சைடுல யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ மறக்காம சொல்லிடுங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். கௌதம், சித்தி, வரவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். நல்ல கேட்டரிங்கா பார்த்து ஆர்டர் கொடுத்துரு. சரி, ஓகே சித்தி. பவித்ரா, பொண்ணுங்களை ரெடி பண்ண வேண்டியது உன்னோட வேலை. நான் பாத்துக்கிறேன் சித்தி. அண்ணாமலை, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். பாத்துக்கலாம், விடு. சாரா, 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 டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக மயங்கி விழுந்தாங்க? சாரி, இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஷீ இஸ் பிரெக்னன்ட். சாரா, வேண்டாம், இது பெரிய விஷயம். உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன். வருண்
போதையில இருக்கும்போது எங்களுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. நீங்க இப்பவும் நம்பலனா வெயிட். பாருங்க. என்ன மச்சான், எல்லாரும் உன்னை நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ பண்ணிருக்கிறத பார்த்தா இப்ப எல்லாரும் நம்புறீங்களா? இது வருணோட குழந்தைதான். ஏய், இதெல்லாம் உன் நாடகமா? இதெல்லாம் காட்டினா நாங்க நம்பிடுவோமா? நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க. எனக்கு வருண் நம்பினா போதும். வருண் ப்ளீஸ் வருண், இது உன் குழந்தைதான். நீயாவது நம்பு ப்ளீஸ் வருண். எனக்கு கைவிட்டுறாத ப்ளீஸ் வருண். வருண், அவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, அமைதியா இருக்க. இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற அவகிட்ட. வாயை திறந்து பேசுடா. இதுலதான் நம்ம குடும்ப கௌரவமே இருக்கு. அண்ணாமலை குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுன்னு வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த தப்ப நீ பண்ணலன்னு சொல்லு. இவ்வளவு சொல்றாளே, நீ என்ன அமைதியா நிக்கிற? எங்க அமைதியா நிக்கிறாருன்னா அப்ப அவர்தான் காரணம். அதான் பேச முடியாம நிக்கிறாரு. வன்மதி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நம்ம குடும்பம் தானே பதில் சொல்லணும். என் பையன் தங்கம். அவன் என்ன செய்வான் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இவன் ஏன் புள்ள. நான் தலை குனிற விஷயத்த செய்ய மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க டாக்டர், என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. அண்ணாமலை குடும்பத்துல இருந்து ஒரு போன் வரும். அங்க வந்து என்ன செக் பண்ணிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஓகே டாக்டர், அவ சொன்ன மாதிரி நீங்க வாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இவளை நம்பாத, தப்பான பொண்ணுன்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான்னு. காதலுக்காக எந்த ஒரு பொண்ணும் தான் உயிரை கூட விடுவா. ஆனா கற்பு மேல கலங்க சொல்ல மாட்டா. ஆனா இவ ச்சீ. குடும்பமா சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல. இந்த குடும்பத்துல இருந்து வருண பிரிக்கல. என் பேரு சாரா இல்ல.